வணக்கம். நீங்க அனுப்பின இந்த ஆதாரம் பாருங்க ரொம்ப சரியான நேரத்துல வந்திருக்கு. ஆமா, தமிழ்நாடு தேர்தல் ஆணையம் வரைவு வாக்காளர் பட்டியல நேத்து, அதாவது டிசம்பர் 19ஆம் தேதி வெளியிட்டு இருக்காங்க. ஆமா. இது ஏதோ ஒரு சாதாரண அரசாங்க அறிவிப்பு மாதிரி தெரியலாம். ஆனா உங்க ஓட்டுரிமையை உறுதி செய்ய நினைக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இது ஒரு முக்கியமான விஷயம். கண்டிப்பா. அடுத்த சில நிமிடங்கள்ல இத பத்தி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயங்களையும், உங்க பேரை எப்படி ரொம்ப சுலபமா சரிபார்க்கலாம்னு விரிவாக பேசப் போறோம். வணக்கம். நாம இன்னைக்கு இத பத்தி பேசுறதோட நோக்கம், இந்த முழு விஷயத்தையும் உங்களுக்கு புரிய வைக்கிறது தான். முன்பெல்லாம் இந்த மாதிரி வேலைகளுக்கு தாலுக் ஆபீஸ் போகணும், வரிசையில நிக்கணும். ஆமா, யார்கிட்ட கேக்குறதுனே தெரியாது. அதேதான். ஆனா இப்போ நிலைமை மாறிடுச்சு. நீங்க அனுப்புன ஆதாரம் முக்கியமான தேதிகள் என்ன, உங்க பேர் பட்டியல்ல இருந்தா என்ன செய்யணும், இல்லன்னா என்ன செய்யணும்னு தெளிவா சொல்லுது. குறிப்பா ஆன்லைன்ல இதை எப்படி பண்றதுன்னு நாம விளக்க போறோம். இது வெறும் வசதி மட்டும் இல்ல, ஜனநாயகத்துல உங்க பங்களிப்பை எளிதாக்குற ஒரு பெரிய மாற்றம். சரி, அப்போ விஷயத்துக்கு வருவோம். ம். தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி வரைவு வாக்காளர் பட்டியல டிசம்பர் 19 வெள்ளிக்கிழமை வெளியிட்டதா இந்த ஆதாரம் சொல்லுது. ஆமா, இது வெறும் வெப்சைட்ல வந்த நியூஸ் மட்டும் இல்ல, பேப்பர்லயும் விளம்பரம் கொடுத்திருக்காங்க. அப்போ இது ரொம்ப சீரியஸான அதிகாரப்பூர்வமான அறிவிப்புன்னு எடுத்துக்கலாம். கண்டிப்பா. இதுல நாம கவனிக்க வேண்டிய முதல் விஷயம் அவங்க கொடுத்துக்கிற காலக்கெழு. இது ஒரே நாள்ல முடியிற விஷயம் இல்ல, எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கணும்னு ஒரு தெளிவான திட்டத்தோட பண்ணிருக்காங்க. ஓ. ஆதாரம் 3 முக்கியமான கட்டங்களை சொல்லுது. முதல் கட்டம் பெயர் சேர்த்தல், நீக்குதல் அல்லது திருத்தம் செய்யறதுக்கான காலம். ம். நேத்து, அதாவது டிசம்பர் 19ல இருந்து அடுத்த வருஷம் ஜனவரி 18 வரைக்கும் டைம் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு மாசம். ஒரு மாசம். அது போதுமான நேரம்தான். ஆனா ஏதுக்காக இவ்ளோ பெரிய கால அவகாசம் கொடுத்திருக்காங்க? ஆன்லைன்ல பண்றதுக்கு ஒரு வாரம் போதாதா? நல்ல கேள்வி. இதுல தான் அரசாங்கத்தோட நோக்கம் தெரியுது. நம்ம எல்லாரும் இன்டர்நெட் வேகமா இருக்கிற நகரங்கள்ல இல்ல. ஆமா, உண்மைதான். கிராமப்புறங்கள்ல இருக்கிறவங்க, வயசானவங்க, இந்த தொழில்நுட்பம் எல்லாம் அதிகம் பழக்கம் இல்லாதவங்கன்னு நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் இது கஷ்டம். ஆமா, அவங்க தங்கள் பகுதி வாக்குச்சாவடி நிலைய அலுவலர், அதாவது பூத் லெவல் ஆபீசரை தேடி போய் பேசி விண்ணப்பம் கொடுக்கணும். அதுக்கெல்லாம் நேரம் எடுக்கும். அதனால தான் இந்த ஒரு மாச கால அவகாசம். ஓ, அப்போ எல்லோரும் இந்த ஜனநாயக ஓட்டத்துல கலந்துக்கணுங்கிறது தான் நோக்கம். அதேதான். சரிதான். அப்போ ஜனவரி 18 வரைக்கும் பெயர் சேர்க்கலாம், திருத்தலாம். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? நாம கொடுத்த விண்ணப்பத்தை உடனே ஏத்துப்பாங்களா? இல்ல, அதுதான் இரண்டாவது கட்டம், விசாரணை மற்றும் சரிபார்ப்பு. சரி. நாம கொடுக்கிற விண்ணப்பங்கள், அதாவது புதுசா பெயர் சேர்க்கிறது, முகவரி மாத்துறது மாதிரியான கோரிக்கைகள் எல்லாம் டிசம்பர் 19ல இருந்து பிப்ரவரி 10 வரைக்கும் அதிகாரிகளால சரிபார்க்கப்படும். ஓ, இது ரொம்ப முக்கியமான படி. ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்க கொடுத்த தகவல் சரியா, கொடுத்த ஆவணங்கள் சரியான்னு அவங்க உறுதிப்படுத்துவாங்க. ஒருத்தர் 2 இடத்துல ஓட்டு போடாம இருக்கிறதெல்லாம் இந்த நேரத்துல தான் கண்டுபிடிப்பாங்க. ஓ, அப்போ இது ஒரு ஸ்கிரீனிங் ப்ராசஸ் மாதிரி. சரி, இந்த சரிபார்ப்பெல்லாம் முடிஞ்ச பிறகு எல்லாம் முடிஞ்சு இறுதி வாக்காளர் பட்டியல் பிப்ரவரி 17ஆம் தேதி வெளியிடப்படும். சரி, இந்த அமைப்பு முறையை பாத்தீங்கன்னா அதுல ஒரு வெளிப்படைத்தன்மை இருக்கு. அறிவிப்பு, திருத்தத்துக்கான வாய்ப்பு, சரிபார்ப்பு, அப்புறம் இறுதிப்பட்டியல்னு படிப்படியா பண்றது இந்த முழு ப்ராசஸையும் நம்பகத்தன்மை உள்ளதா மாத்துது. ரொம்ப தெளிவா சொன்னீங்க. அப்போ தேதிகளை ஞாபகம் வச்சுக்கணும். ஜனவரி 18 தான் விண்ணப்பிக்க கடைசி நாள். பிப்ரவரி 17ல இறுதி பட்டியல் வரும். ஆமா. சரி, இப்போ எல்லார் மனசுலயும் இருக்கிற முக்கியமான கேள்விக்கு வருவோம். என் பேரை நான் எப்படி சரிபார்க்கறது? இந்த ஆதாரம் சில வழிகளை சொல்லுது இல்லையா? ஆமா, ஆதாரம் 4 முறைகளை சொன்னாலும் நடைமுறையில 3 வழிகள் ரொம்ப முக்கியம். சரி, என்னென்னது? முதல் வழி ரொம்ப பாரம்பரியமான முறை. உங்க பகுதிக்குரிய வாக்குச்சாவடி நிலைய அலுவலர், அதாவது பிஎல்ஓ கிட்ட நேர்ல போய் கேட்கலாம். பிஎல்ஓ. ஆமா, அவங்க கையில அந்த ஏரியாவுடைய வரைவு வாக்காளர் பட்டியலோட ஒரு காப்பி இருக்கும். இன்டர்நெட் வசதி இல்லாதவங்களுக்கு இது சிறந்த வழி. ஆனா அவர் எங்க போய் தேடுறது? அவர் எங்க இருப்பாருன்னு எப்படி தெரியும்? சாதாரணமாக அவங்க அந்தந்த பகுதியில் இருக்கிற அங்கன்வாடி ஊழியர் இல்லனா கிராம நிர்வாக அலுவலர் அலுவலகத்துல இருப்பாங்க. ஓகே. இல்லனா உங்க பகுதி விஏஓ ஆபீஸ்ல கேட்டா பிஎல்ஓ யாரு, அவரோட ஃபோன் நம்பர் என்னன்னு சொல்லிடுவாங்க. கொஞ்சம் முயற்சி எடுத்தா கண்டுபிடிச்சிடலாம். சரி, இது முதல் வழி. ரெண்டாவது வழி. ரெண்டாவது வழி தேர்தல் ஆணையத்தோட அதிகாரப்பூர்வ மொபைல் ஆப். இப்ப எல்லாத்துக்குமே ஆப் வந்துருச்சு இல்லையா? ஆமா, அது மாதிரி இதுக்கும். ஆமா, இதுக்கும் இசிஐ ஆப் இருக்கு. ஆனா போன்ல இடம் இருக்கணும், அதை டவுன்லோட் பண்ணி எப்படி பயன்படுத்துறதுன்னு தெரிஞ்சிருக்கணும். டெக்னிக்கலா கொஞ்சம் தெரிஞ்சவங்களுக்கு இது ஒரு நல்ல ஆப்ஷன். ஓகே. ஆனா நாம இன்னைக்கு முக்கியமா பேச போறது மூணாவது வழியை பத்தி தான் நினைக்கிறேன். ஆமா. இணையதளம் மூலமா செக் பண்றது.
நீங்க அனுப்புன ஆதாரம் இத பத்தி தானே விரிவா பேசுது. ஆமா, ஏன்னா இதுதான் இருக்கிறதுலயே ரொம்ப சுலபமான வேகமான வழி. யோசிச்சு பாருங்க, முன்பெல்லாம் ஒரு சின்ன தகவலுக்கு கூட அரசாங்க அலுவலகத்துக்கு அலையணும். ஆமா ஆமா. இப்போ உங்க கையில இருக்கிற போன்லயே அரசாங்கத்தை அணுக முடியுது. இது வெறும் வசதி இல்ல, ஒரு பெரிய அதிகாரம். இது கேட்க நல்லா இருக்கு. ஆனா ஒரு பொதுவான புகார் இருக்குமே, அரசாங்க வெப்சைட்னாவே அது ரொம்ப மெதுவா இருக்கும், சரியா வேலை செய்யாதுன்னு. இந்த தளம் நம்பகத்தன்மையோட இருக்கா? இது ரொம்ப நியாயமான கேள்வி. நிறைய அரசு இணையதளங்கள் அப்படிதான் இருக்கு. ஆனா தேர்தல் ஆணையத்தோட இந்த தளம், குறிப்பா இந்த வாக்காளர் பட்டியல் சரிபார்க்கும் வசதி ரொம்ப வருஷமா நல்லாவே இயங்கிட்டு இருக்கு. ஓ அப்படியா? ஆமா, லட்சக்கணக்கான மக்கள் பயன்படுத்துறதால இத ஓரளவு நல்லாவே பராமரிக்கிறாங்க. சரி, அப்போ நம்பிக்கை வைக்கலாம். இந்த வெப்சைட்ல என்ன பண்றதுன்னு கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். ஆதாரம் என்ன சொல்லுது? இதுல ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, நீங்க வெப்சைட் உள்ள போனதும் புதுசா ஒரு அக்கவுண்ட் உருவாக்கவோ, சைன் அப். ஆமா, இல்ல ஏற்கனவே இருந்தா லாகின் பண்ணவோ தேவையே இல்ல. ஓ, இது நிறைய பேருக்கு ஒரு பெரிய நிம்மதி. பாஸ்வேர்ட் ஞாபகம் வைக்கிற பிரச்சனை இல்ல. கரெக்ட். ஆதாரம் சொல்றபடி அந்த வெப்சைட் பக்கத்தை திறந்ததும் கொஞ்சம் கீழே போனீங்கன்னா இளஞ்சிவப்பு நிறத்துல சர்ச் யுவர் நேம் இன் வோட்டர் லிஸ்ட் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அந்த இளஞ்சிவப்பு பட்டனை தவிர வேற ஏதாவது கவனிக்க வேண்டிய விஷயம் இருக்கா? சில சமயம் விளம்பரங்கள் எல்லாம் வந்து குழப்புமே. இல்ல, இது அதிகாரப்பூர்வமான தளங்கிறதால தேவையில்லாத விளம்பரங்கள் இருக்காது. அந்த இளஞ்சிவப்பு பட்டன் தெளிவா தெரியும். அதை கிளிக் பண்ணா போதும். கிளிக் பண்ணதும் என்ன கேக்கும்? ரொம்ப நேரடியான 3 விஷயம்தான். ஒன்னு, உங்க இபிக் எண், அதாவது உங்க வாக்காளர் அடையாள அட்டை எண். நம்ம வோட்டர் ஐடி நம்பர். ஆமா, அதேதான். 2வது உங்க மாநிலம், நம்ம விஷயத்துல தமிழ்நாடு. 3வதா திரையில தெரியிற ஒரு குறியீட்டை, அதாவது கேப்சாவை அப்படி டைப் பண்ணணும். ஓ, அந்த டிக்கெட் புக் பண்ணும்போதெல்லாம் வர ஒரு புதிர் மாதிரி இருக்குமே, அதுவா? சில சமயம் அதுல இருக்கிற எழுத்துக்களே புரியாதே. ஆமா, அதேதான். அது எதுக்குன்னா, கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் வச்சு தானா தேடுறத தடுக்கிறதுக்கு தான். ஒரு மனுஷன் தான் தேடுறாருன்னு உறுதிப்படுத்திக்க. சரி. ஒருவேளை அதுல இருக்கிற எழுத்து புரியலன்னா, பக்கத்துலயும் இருக்கிற ரீஃப்ரெஷ் பட்டன் அழுத்தினா வேற எழுத்துக்கள் வரும். இதெல்லாம் செஞ்சு சர்ச் கொடுத்தா போதும். அவ்வளவுதானா? உடனே நம்ம விவரம் வந்துருமா? ஆமா, அடுத்த நொடியே உங்க பெயர், அப்பா பெயர், வயது, எந்த வாக்குச்சாவடியில உங்க ஓட்டு இருக்குங்கிற முழு விவரமும் திரையில வந்துடும். சூப்பர். இது திருத்தப்பட்ட வாக்காளர் பட்டியல்னு ஆதாரம் குறிப்பிடுது. அதாவது இதுதான் லேட்டஸ்ட் டேட்டா. ம். இதுல இன்னொரு சூப்பரான விஷயம், உங்க விவரங்கள தமிழ்லயும் பார்க்கற வசதி இருக்கு. தாய்மொழியில தகவலை பார்க்கறது நிறைய பேருக்கு உதவியா இருக்கும். அருமே. அப்ப மொத்தமா பார்த்தா ஒரு 5 நிமிஷம் கூட ஆகாது. போன் எடுத்து வெப்சைட் போய் நம்பரை டைப் பண்ணா நம்ம பேர் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கலாம். ஆமா, இது உண்மையிலே தொழில்நுட்பத்தோட ஒரு நல்ல பயன்பாடு. நிச்சயமா. இந்த மாதிரி செயல்முறைகளை எளிமையாக்குறது மக்களோட பங்களிப்பை அதிகப்படுத்தும். சிக்கலான நடைமுறைகள் இருந்தா நிறைய பேர் நமக்கே இந்த வேலைன்னு விட்டுடுவாங்க. ஆமா. ஆனா இது மாதிரி சுலபமான வழிகள் இருந்தா எல்லாரும் ஆர்வமா செய்வாங்க. சரி, இது எல்லாமே பட்டியல்ல பேர் சரியா இருந்தா சந்தோஷம்தான். ஆனா ஒருவேளை நான் தேடி பார்க்கறேன், என் பேர் இல்லன்னு வருது. ம் இல்லனா நான் இப்பதான் 18 வயசு முடிச்சிருக்கேன், புதுசா சேர்க்கணும், அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில உடனே ஒரு சின்ன பதற்றம் வருமே, என்ன பண்றது? அந்த பதற்றம் இயல்புதான். ஆனா கவலைப்பட தேவையில்ல. ஆதாரம் இதுக்கும் தெளிவான தீர்வை சொல்லுது. சரி. இதுக்குன்னு ஒரு அதிகாரப்பூர்வ வழி இருக்கு. அதுக்கு நீங்க படிவம் 6, அதாவது ஃபார்ம் 6 அப்படின்ற ஒண்ணு நிரப்பணும். இதுதான் வாக்காளர் பட்டியல்ல புதுசா ஒரு பேரை சேர்க்கறதுக்கான விண்ணப்ப படிவம். படிவம் 6 கேட்கவே ரொம்ப அதிகாரப்பூர்வமா இருக்கு. அது ரொம்ப சிக்கலானதா இருக்குமா? என்னென்ன ஆவணங்கள்லாம் தேவைப்படும்? பார்க்கறதுக்கு அதிகாரப்பூர்வமா இருந்தாலும் நிரப்புறது சுலபம்தான். உங்க பெயர், முகவரி, பிறந்த தேதி மாதிரியான அடிப்படை தகவல் தான் கேட்கும். ஓகே. கூடவே உங்க வயதை நிரூபிக்க ஒரு சான்றிதழ். பர்த் சர்டிபிகேட் மாதிரி? ஆமா, பிறப்புச் சான்றிதழ், பள்ளி மாற்றச் சான்றிதழ், ஆதார் கார்டு மாதிரி. அப்புறம் முகவரியை நிரூபிக்க ஒரு சான்றிதழ். ரேஷன் கார்டு. ரேஷன் கார்டு, கேஸ் பில், ஆதார் கார்டு மாதிரி ஏதாவது. அப்புறம் ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ தேவைப்படும். ஆன்லைன்ல அப்ளை பண்ணா இதெல்லாம் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும். ஓகே. இதுல ஒரு உறுதிமொழி படிவம், அதாவது டிக்ளரேஷன் ஃபார்ம்னு ஒன்னு இருக்குன்னு சொன்னீங்களே, அது எதுக்கு? அது ரொம்ப முக்கியம். அந்த உறுதிமொழியில நான் கொடுக்கிற தகவல்கள் எல்லாம் உண்மை, எனக்கு இந்தியால வேற எந்த தொகுதியிலயும் ஓட்டு இல்லைன்னு நீங்க கையெழுத்து போட்டு உறுதிமொழி கொடுக்கறீங்க. ஓ, இது சட்டப்படி ரொம்ப முக்கியம். ஆமா, தப்பான தகவல் கொடுத்தா நடவடிக்கை எடுக்க இது வழிவகுக்கும். சரி, இந்த படிவம் 6ஐ நீட்டி எப்படி சமர்ப்பிக்கிறது? இதுக்கும் 2 வழி இருக்கா? ஆமா, இதுலயும் மக்களுக்கு 2 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. ஒன்னு, நாம ஏற்கனவே பேசின மாதிரி உங்க பகுதி BLO கிட்ட நேர்ல போய் கையால நிரப்பின படிவத்தை கொடுக்கலாம். ஓகே.
இன்னொன்னு, இன்னும் வசதியா அதே தேர்தல் ஆணையத்தோட இணையதளம் மூலமாவோ இல்ல மொபைல் ஆப் மூலமாவோ ஆன்லைன்லயே விண்ணப்பிக்கலாம். உங்க வசதி எதுவோ அதை நீங்க தேர்ந்தெடுத்துக்கலாம். என் நண்பர் ஒருத்தர் சமீபத்துல வீடு மாறினார். அவர் பழைய இடத்துல பேரை நீக்காம புது இடத்துல சேர்க்க விண்ணப்பிச்சப்போ அவருக்கு ஏதோ குழப்பம் ஆச்சுன்னு சொன்னார். அந்த மாதிரி விஷயங்களை எப்படி சரி செய்யறது? இது ஒரு பொதுவான பிரச்சனை. நீங்க ஒரு தொகுதியிலிருந்து இன்னொரு தொகுதிக்கு மாறும்போது முதல்ல புது இடத்துல சேர்க்க படிவம் 6ஐ நிரப்பணும். சரி. அதே படிவத்துல உங்க பழைய வாக்காளர் அடையாள அட்டை எண்ணை குறிப்பிடுறதுக்கு ஒரு இடம் இருக்கும். அது நீங்க சரியா கொடுத்தா தேர்தல் ஆணையமே உங்க பழைய இடத்துல இருந்து பேரை நீக்கிட்டு புது இடத்துல சேர்த்துடும். ஓ, அப்போ நாம எதுவும் பணியா பண்ண தேவையில்ல. தேவையில்லை. அதனால ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாறும்போது பழைய இபிஐசி எண்ணை சரியா குறிப்பிடுறது ரொம்ப முக்கியம். ரொம்ப தெளிவான விளக்கம். அப்போ நாம இதுவரைக்கும் பேசினத வச்சு பார்த்தா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னன்னா, முதல்ல தமிழ்நாடு வரைவு வாக்காளர் பட்டியல் வந்துருச்சு. ஆமா. 2வது, 5 நிமிஷத்துல உங்க போனை பயன்படுத்தி உங்க பேர் இருக்கான்னு செக் பண்ணலாம். 3வதா, உங்க பேர் ஒருவேளை இல்லைன்னா பதற்றப்படாம ஜனவரி 18க்குள்ள படிவம் 6 ஆன்லைன்லயோ இல்ல உங்க பகுதி பிஎல்ஓ மூலமாவோ சமர்ப்பிக்கணும். சரிதான். இந்த அறிவு உங்க கையில இருக்கிறது தான் உங்க பெரிய பலம். இது ஏதோ சிக்கலான அரசாங்க வேலையா பார்க்காம நம்ம உரிமையை நிலைநாட்ட நாம செய்ய வேண்டிய ஒரு சின்ன வேலையா பார்க்கணும். இந்த மொத்த உரையாடல்ல இருந்தும் நாம எடுத்துக்க வேண்டிய பெரிய செய்தி என்ன நினைக்கிறீங்க? நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான செய்தி, இந்த அறிவு உங்களுக்கு அதிகாரத்தை கொடுக்குதுங்கிறது தான். இந்த தேதிகள், இந்த படிவங்கள், இந்த இணையதள வழிகள் பத்தி தெரிஞ்சுக்கிறது இந்த முழு விஷயத்தையும் உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வருது. ஆமா. இது ஏதோ ஒரு பயமுறுத்துற அதிகார வர்க்கத்தோட நடைமுறையா இல்லாம நீங்க படிப்படியா பின்பற்றக்கூடிய ஒரு சரிபார்ப்பு பட்டியலா, ஒரு செக்லிஸ்டா மாறுது. ஆமா, ஒரு செக்லிஸ்ட். கரெக்ட். உங்க ஜனநாயக கடமையை செய்யறதுக்கு முதல் படி வாக்காளர் பட்டியல்ல உங்க பேர் இருக்கிறது உறுதி செய்யறது தான். அந்த அதிகாரத்தை இந்த தகவல் உங்க கையில கொடுக்குது. அருமையா சொன்னீங்க. இது ஒரு கடமை மட்டுமல்ல, நம்ம உரிமை. அந்த உரிமையை நிலைநாட்ட இந்த தகவல் ஒரு கருவியா இருக்கு. சரி, நாம இந்த உரையாடலை முடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க யோசிக்கிறதுக்கு ஒரு கேள்வி கேளுங்க. நாம இவ்ளோ நேரம் ஒரு பேரை எப்படி புதுசா சேர்க்கிறதுன்னு படிவம் 6 பத்தி பேசணும். ஆனா இதுல சொல்லப்படாத ஒரு கேள்வி இருக்கு. மத்த திருத்தங்களுக்கு என்ன பண்றது? உதாரணத்துக்கு, என் பேர் பட்டியல்ல இருக்கு, ஆனா என் பேர்ல ஒரு எழுத்துப்பிழை இருக்கு. இல்லனா என் அப்பா பேர்ல இனிஷியல் தப்பா இருக்கு. இல்ல என் முகவரி மாறி இருக்கு. இதையெல்லாம் திருத்தறதுக்கு என்ன வழி? அது ஒரு தனி உலகமாச்சே. இது ஒரு அருமையான நடைமுறைக்கு தேவையான கேள்வி. ஆமா, அதுக்கு தனி வழி இருக்கு. பெயர் சேர்க்கிறதுக்கு படிவம் 6 எப்படியோ, ஆமா, அதே மாதிரி பெயர், முகவரி, பிறந்த தேதி, போட்டோ மாதிரியான திருத்தங்களை செய்யறதுக்கு படிவம் 8, அதாவது ஃபார்ம் 8ன்னு ஒன்னு இருக்கு. ஓ, அப்ப அதுக்கு வேற படிவம் இருக்கா? ஆமா. இந்த ஆதாரம் படிவம் 6ல கவனம் செலுத்தினாலும் இது நீங்க அடுத்து தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம். அதே தேர்தல் ஆணைய இணையதளத்துல படிவம் 8யும் ஆன்லைன்ல நிரப்புறதுக்கு வசதி இருக்கும். சரி சரி. ஒரு குடிமகனா நம்ம பேர் பட்டியல்ல இருக்கிறது மட்டும் முக்கியம் இல்ல. அதுல இருக்கிற எல்லா விவரமும் சரியா இருக்கிறதும் முக்கியம். ஒரு சின்ன எழுத்துப்பிழை கூட சில சமயங்கள்ல பிரச்சனையை உருவாக்கலாம். ஆமா, கண்டிப்பா. அதனால இந்த உரையாடல் முடிஞ்சதும் நீங்க உங்க விவரங்களை சரிபார்க்கும்போது எழுத்துப்பிழை ஏதாவது இருக்கான்னு ஒரு முறை பாத்துருங்க. ஒருவேளை இருந்தா படிவம் 8 பத்தி தேடி பார்க்கறது உங்களுக்கான அடுத்த படி. அது உங்க ஜனநாயக அடையாளத்தை முழுமையாக்குறதுக்கான ஒரு வழி.